உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் உனக்கு இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கிறன்ற தைரியம் வந்துச்சுன்னா உலகத்தையே ஜெயிக்கலாம். ஹலோ கைஸ், இதான் நம்மளோட ரெண்டாவது யூடியூப் சேனல். இது வந்துட்டு ஒன்லி கேமிங்க்கு தான். இது அந்த சேனல் வந்துட்டு என்னாச்சுன்னா அது வந்துட்டு ஷார்ட்ஸ் அன்மி ஷார்ட்ஸ்க்கு போடுவோம். அன்மியை பற்றி இதில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போவோம்னா, இந்த க்ளூவால் போடுறேன் பார்த்தீங்களா, மொத்தம் 8 9 க்ளூவால் வச்சுருக்கேன். அதில் எல்லாமே ரேண்டமாக வர மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு அந்த க்ளூவால் என்னென்ன கலர் என்ன க்ளூவால் வந்துருக்கோ அந்த க்ளூவாலோட கலரில் இருக்கிற தான் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ எஸ்கேஎஸ்க்கு அந்த ரெட்டு இல்லை, அப்புறம் பிளாக் இல்லை. ரெட்டு பிளாக் அந்த க்ளூவாலில் இருக்குது. ரெட்டு பிளாக் ஒயிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு ஓகே ஏயூஜி வந்துட்டு ரெட்டு இருக்கா, வேறு இருக்கலாம். இதனோட இது என்ன ஏதோ ஸ்னைப்பர் மறந்து வச்சுருக்கேன் சடனாக. அந்தக்குன்னு வேணாம், ஏன்னா ரொம்ப நேர்மையாக விளையாட பார்த்தீங்களா, அதாங்க நேர்மை. ஆக்சுவலாக ரெட்டு ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி தான் கன் நம்ம எடுக்கலாம். அந்த ஒயிட் எதுக்குன்னா முன்னாடி இருக்க டைகர் சிம்பிளுக்கு, வேறு எதுக்கும் அந்த ஒயிட்டு G36 எதுக்கும் இல்லை அந்த கண்ணு. நம்ம கூட ஒரு டீம்மேட் வந்திருக்காங்க, கிறிஷி வந்திருக்காங்க. அவங்களோட சைலண்டாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தனியாக இறங்கிட்டாங்க. இப்போ நம்மகிட்ட ஏயூஜி மட்டும்தான் இருக்குது. சரி, அடுத்து எவனாச்சும் எலும்பு கிடச்சான்னா பார்ப்போம், இல்லாட்டி கண் கிடச்சிச்சுன்னா பார்ப்போம். ஓகே ரைஸ், இங்கே வந்துட்டு MP5 இருக்குது. அது வந்துட்டு ஒயிட்லேயும் இருக்குது பிளாக்லேயும் இருக்குது. அதனால MP5 எடுத்துக்கிட்டேன். இந்த நான் சொன்னேன் கசினுங்க கிறிஷி நல்லா தான் விளாடுவாங்க, கொஞ்சம் நல்லா விளாடுவாங்க. என் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இப்போ நீ லைவ் கமெண்ட் கொடுக்குறதுக்காக தான் வந்துட்டு நான் மறந்துட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா கார்டரில் 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்துட்டு இன்டர்னல் வாய்ஸ் அப்படின்னு, இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கைன் மாஸ்டருக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு வாய்ஸ் கொடுத்து எடிட்டிங் பண்ணுறது அதுக்கானது. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அது மறந்துட்டதுனால இதை போட்டு வச்சிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் லைவ் கமெண்ட்ரி கொடுக்கல, எடிட்டிங்கில் தான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டேன்னா இது பிரசிலா வந்துட்டு இங்கே ஒருத்தனீங்கண்ணா ஏங்க அங்கே ஒரு காட்டல் ஓடுது. பச்சு அடிக்கிறான். ஓசிக்கலாம் இங்கடா ஓசிக்கிது பார்த்துட்டு இருந்துச்சு. இங்கே தானே இருக்கா, முடிச்சிடலாம் அவ்வளோதான். எங்க ஹேங் ஆகுது. சர்ல ஸ்கேட்டிங் போல போற மாதிரி போறேன். அந்த ஓசிக்கலாம் ஓசிக்கலாம் இல்லை ஓசிக்கலன்னு ஓகே. வந்துட்டு பவுண்டரி டபுள் M412 டபுள் சிப் இருக்குது. அது நம்மளால எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இது என்னங்க இது மேக் வந்துக்கிட்டு கையில். அடுத்து MP5 எடுத்துக்கிறோம். டேய் M412 டபுள் சிப் யாருக்கு ஒன்றா எடுத்துவாங்க வேணாமா? சரி போங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வந்துட்டு 1 கிலோ தான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு ஓகே என்னடா சூப்பர் முடிக்கிட்டு யாரும் பார்க்கலையா? இப்போ நமக்கு லாங் ரேஞ்சுக்கும் கண்ணு இருக்கு, ஷார்ட் ரேஞ்சுக்கும் கண்ணு இருக்கு. நான் சொன்னேன்ல, நான் 1 கிலோ அடிக்கலப்பா, 397 டேமேஜ். அதாவது 400 டேமேஜுக்கு 3 டேமேஜ் கம்மி. அப்படி 400 டேமேஜ்னா 2 கிலோ அடிச்சிடலாம். நான் வந்துட்டு 1 கிலோ தான் அடிச்சிருக்கேன். அப்போ பார்த்துக்க, இது ஓசிக்கில் வராது, இது திருட்டுக்கில் வரவே வராது. நான் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஜீப்ல, அந்த காரில் தான் இருக்கேன். இப்போ பாருங்க சடனாக எந்திரிப்பான் பாருங்களேன். சுட்டு உடனே 20 டேமேஜ் விழுந்துருக்கா. இப்போ வெந்திரிப்பான். எந்திரிச்சு அங்கே ஓடுறேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. இங்கே பாருங்க, நான் லூஸ் தான் பண்ணி விட்றேன். இங்கே பாருங்க அந்த பவர் அங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ளூவால் அந்த இடத்துல போட்டு விட்டேன்னா அது எப்படி போகும்? அதுக்கப்புறம் டெலே போட்டு ஆக முடியாது. இந்த இடத்துல லூசு தரவா பண்ணிட்டேன். இங்கே பாருங்க செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி JMD கேமிங்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அது அதிகமாக யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்துட்டு எடுத்தோன்னு லாங் வீடியோ போட்டதுனால. ஏங்க இவன் வந்துட்டு இது அந்த கண்ணு பேர் என்னது, ஏதோ ஒரு ஃபயர் கன், அது அந்த கண்ணை போடுறாங்க. அந்த JMD கேமிங்ன்ற சேனலில் இதே ஐடியில் தான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்போ வச்சு ப்ளே பண்ண டேப்பு இப்போ வச்சு ப்ளே பண்ணுற டேப்பு 2 ஒன்று தான். அப்போ வந்துட்டு அது கொஞ்சமாச்சும் பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ ரொம்ப டிஸ்பிளேலாம் முருகியே இருக்குது.
அதில் தான் இப்போ நான் ப்ளே பண்ணி எடிட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு ஹேங் ஆகிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக வருது. ஆனால் வந்துட்டு ஷார்ட்ஸாக எடுத்து பண்ண எங்கே அங்கே இருக்கானா? அப்போ தான் இந்த எண்ணெய் சுட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தேன். ஏய் அவ்வளோதாங்க, அவனை முடிச்சாச்சு. எங்கே குளோர் போடுறான் பாருங்க. அம்பிடுத்தேன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம லூட் என்ன நமக்கு ஏதாச்சும் கண்ணு நல்லா கிடைக்குதான்னு பார்த்துக்கிறோமா? ரெட் கலரில் இருக்கணும். நம்ம எம்பி பட்டி வச்சிருக்கோம். அந்த எம்பி பட்டி ரெட் கலர்ல இருக்கா? ரெட் கலர்ல தான் இருக்கு. நார்மலாவே ரெட் தான். கோப்ரா எம்பி பட்டி வேற வச்சிருக்கோமா? ஓகே, ரெட் கலர். என்கிட்ட ரெண்டு ஈவோ தாங்க இருக்குது. ரெண்டுமே எம்பி பட்டி தான். ஒன்று கோப்ரா எம்பி பட்டி, இன்னொன்று குரோமோசன் எம்பி பட்டி. அது குரோமோசன் வந்து 4வது லெவல், கோப்ரா வந்துட்டு 3வது உள்ளதுனால கன்ஸ்மித்தில் கோப்ராவோட ஸ்கின்னை போட்டு குரோமோசனோட பவரை போட்டு வச்சிருக்கேன். எங்க ஓசிக்கிலுங்க இதெல்லாம் இது பாத்தீங்களா? இது பாருங்க ஓசிக்கில். இது ஓசிக்கில் அடிச்சிருக்கேன்னு சொன்னா வாயே திறக்கிறது இல்லை ஒருத்தனும். இங்க பாருங்க அங்கே ஓசி பிடிக்கலே பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே முடிச்சாச்சு அப்படின்ட்டாங்க. நான் பேரஃபில் வச்சு முடிச்சேன்னு கிறிஸ்து சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தான் கில்லு கம்மியாக பண்ணியிருக்கேன். கம்மியாக பண்ணுறதுனா ஒரு 2 கில் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா இது 2 கில் பண்ணி வச்சிருக்கான். அங்கே பாருங்க ஒருத்தர் பைக்கில் போய்கிட்டு இருக்கான். இங்கே ஒருத்தர் சுடுறேன். என்னடா பண்ணுறது நானே? எங்கள் ஹெல்த்தும் போய்கிட்டு இருக்கு. 3 ஹெல்த்து போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? தேர்ட் சோனா? அவன் தேர்ட் சோன் தான். அது லாஸ்ட் சோன்லாம் வந்துட்டு 40 ஒரு எக்ஸ்பி. அதெல்லாம் பார்த்துருக்கேன். இங்கே வருங்க, நான் போய் கேட்குறேன். இங்கே வருங்க. ஏய் அவங்க மரம் பக்கத்தில் இருக்காங்க. 2 பேரே இருக்காங்க. இப்போ நான் தான் பாருங்க சிங்கிள் சொன்னே போய் வருங்க. இங்கே நானே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி என்ன கதையாக கிடக்கு. இவருங்க அங்கே போனேன். இங்கே ஒரு நான் முடிச்சு விட்டேன். போங்க இவருங்க பாவாடை போட்டு பண்ணி முடிச்சு விட்டுருக்காங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அங்கே பறந்து போய் அதுக்கும் பாடி கட்டி விட்டாங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து வருவது இங்கே காட்டுப்பூச்சி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். வந்துட்டு கேமிங்க்கு மட்டும்தான்.